கனமழை குறித்த மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மழைநீரில் சம்பா நெற்பயிர்கள் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 10,000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுக துவங்கியதால் விவசாயிகள் வேதனைக்குள்ளாகி இருக்கிறார்கள். மழைநீரில் நெற்பயிர்கள் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி, இப்ப மயிலாடுதுறையில 10,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நெற்பயிர்கள் மூழ்கி சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. விவசாயிகள் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? அரசு தரப்புல இழப்பீடு ஏதேனும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? பூர்ணிமா, வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமா கடந்த 16ஆம் தேதி முதல் விட்டு விட்டு மழை பெய்து வந்தது. கிட்டத்தட்ட 8 to 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பெய்திருக்கு. நேற்று இரவிலிருந்து மழை விட்ட பொழுதும் தாழ்வான பகுதிகளில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி இருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,70,000 ஏக்கர் அளவுக்கு சம்பா நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 70,000 ஏக்கர்ல சாகுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் கடந்த 2 தினங்களா பெய்த கனமழை காரணமா வயல்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் நிற்கிறது. ஒரு விவசாயி இறங்கி நின்று அந்த பயிர் முழுகி இருக்கு. அந்த பயிரெல்லாம் ஒரு நட்டு 10-15 நாட்கள் ஆன பயிருங்கிறதுனால இளம்பயிர்கள் அவரை எடுத்து காமிக்கிறதுக்காக அந்த வயல்ல முழுகிற விவசாயிகளுக்கு இடுப்பளவுக்கு தண்ணி நிக்குது. குறிப்பா சொல்லணும், மயிலாடுதுறை தாலுகாவை பொறுத்த வரைக்கும் அருண்மொழித்தேவன், மகாராஜபுரம், காளி, பனையூர், கோட்டூர், மணலூர், பாண்டூர், ஆலங்குடி, ஏனாதிமங்கலம், உக்கடை, கங்கணம்புத்தூர், இப்படி வரிசையா அந்த கிராமங்கள் எல்லாம் பயிர்கள் மூழ்கி இருக்கு. தண்ணி அதிக அளவு சேர்ந்திருக்கிறதுனால ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் அவங்க செலவு பண்ணி விவசாயிகள் இதுல இருந்து எப்படி மீள்றதுன்னு தெரியாம இழப்பீடை சந்திச்சிருக்காங்க. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு ஜனவரி மாசத்துல திடீர்னு பருவம் தப்பி பெய்த மழையில 50,000 ஏக்கர்ல பயிர் பாதிக்கப்பட்டது. அதுக்கு கிட்டத்தட்ட 63 கோடி ரூபாய் நிவாரணம் தமிழக அரசு வழங்கும்னு முதலமைச்சரே அறிவிச்சிருந்தார். ஆனா இன்னும் போன வாரம் கூட அதுக்கான போராட்டம் விவசாயிகள் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கே இவங்க நிவாரணம் இன்னும் வழங்காத நிலைமையில புதிதாக இப்போதைக்கு எப்படி நிவாரணம் வழங்குவாங்கன்னு தெரியல. போர்க்கால அடிப்படையில ஆறுகள் வாய்க்கால்லாம் சரியா தூர் வாராம இருக்கிறதுனாலையும் ஆகாய தாமரை மண்டி கிடக்கிறதுனாலையும் இந்த தண்ணிலாம் வடியாம இருக்கு. உடனடியா தண்ணியை வடிய வைக்கணும். வடிய வைத்துட்டு மாற்று ஏற்பாடு, அதாவது பயிர் மூழ்கி போன பயிர், கரைஞ்சி போன பயிருக்கெல்லாம் இழப்பீடு தர்றதோட புதிதாக நடவு செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும். விவசாயிகள் ரொம்ப வேதனைகள் இருக்காங்க. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.